கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. இந்த நாளில் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 16 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமீபமாய் கலிலே என்னும் நாட்டுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் இந்த உலகத்தில் அவர் செய்த நன்மைகள், அதிசயங்களை சொன்னா விவரிக்கவே முடியாது. யோவான் சுவிசேஷன் சொல்கிறாரு, பேனாவும் மையும் பேப்பரும் பத்தாது, இந்த உலகம் கொள்ளாது. அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவர் தான் நீங்களும் நாங்கள் விசுவாசிக்கிற கிறிஸ்து. அவர் ஒரு இடத்துக்கு கடந்து போறார். எருசலேமை பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலே என்னும் நாடுகளிலே வழியாக நடந்து போனார். அவருடைய நோக்கம் எருசலேமுக்கு போகிற வழியில சமாரியாவும் கலிலேயாவும் இருக்குது. அந்த நாடு வழியாக அவர் கடந்து போகும்போது எல்லாராலும் கைவிடப்பட்டு, புறக்கணிப்பட்டு, புறம்பே தள்ளப்பட்ட ஒரு கொடிய ஒரு நோய் அந்த இடத்துல இருக்குது. அந்த மனுஷர் மத்தியில் இருக்குது. அந்த நோய் தான் குஷ்டரோகம். அந்த காலத்தில் உச்சகட்ட நோய், பாவத்தின் உச்சகட்ட நோய் அப்படின்னா குஷ்டரோகம், தொழுநோய். அந்த நோய் ஒரு மனுஷனுக்கு வந்தால் அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சமூகத்தை விட்டு பாளையத்துக்கு புறம்பே தள்ளி வைப்பாங்க. அப்படியாக இந்த 10 நபர்களும் பாளையத்துக்கு புறம்பே குடும்பம், சமுதாயம், உறவினர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தள்ளி இருக்கிறாங்க. அவருடைய நாட்கள், அவருடைய காலங்கள் குறிப்பிடலை. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா மரணத்தின் வாழ்க்கையாக இருக்குது. அவங்க மரண வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சரீரத்திலும் சரி, உள்ளத்தாலும் சரி, அவங்கள கேர் பண்ண ஒருவலாம் இல்லை. அவங்களுக்கு ஆகாரம், அவங்களுக்கான எல்லாமே ஒரு டைம், ஒரு கவர்மெண்டால் அவங்க நடத்தப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அவர்கள் ஒரு பிராணியை போல தான் அவர்கள் மத்தியில் அவர்கள் பார்க்கப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட மனுஷருடைய உள்ளங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், மிக கொடியதானதாக இருக்கும். அப்படி அந்த ஒரு நோய் உண்மையாகவே அந்த காலகட்டத்தில் உச்சத்தில் இருக்குது. அந்த நோயானது பாவத்தின் உச்சம். அந்த நோய் பாவத்தின் அடையாளம் என்று கூட நாம் வேதாகமம் சொல்லுது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க அந்த மனுஷருடைய அந்த கூக்குரல் எப்படிப்பட்டதாக இருக்குது. அவங்க உரத்த சத்தமாய் கூப்பிடுறாங்க, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். கடைசி நேரம், நிமிஷம், காலம், இந்த நேரத்தையும் இந்த சமயத்தை நம்ம விட்டுட்டா நம்முடைய லைஃப் அவ்வளோதான். அவங்களுடைய வாழ்க்கையுடைய தீர்ப்பு முனை. ஏன்னா அவங்க பார்க்குறவங்க யார், அவங்களுடைய கண்கள் அவர்களுடைய கண்களில் பட்டவர் யார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது அவர் தான் இயேசு. நமக்கு பல எவிடன்ஸ் இருக்குது, இயேசு விசுவாசிப்பதற்கு பல எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் இவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி ஞானம் மட்டும்தான். அவருடைய கீர்த்தி, இயேசு கிறிஸ்துவுடைய கீர்த்தி, புகழ்ச்சியானது கேள்வி செவி வழியாய் போய் அவருடைய கீர்த்தி இந்த உலகத்தை சுற்றி வருது. அந்த பட்டணத்தை சுற்றி போய் கொண்டிருக்கு. தகவல் பரிமாற்றம் இன்னைக்கு நம்ம அறிவின் உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய படைப்பில் நாம் எப்படி உன்னதமானவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த குஷ்டரோகிகளுடைய வாழ்க்கை
கடைசி கால நேரத்தில் இருக்குது. அவங்க மரண வாழ்வில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க பார்த்துருப்பாங்களா? உலகத்தை படைத்த கடவுளை நாங்கள் காணுவோம் என்கின்ற அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இருந்திருக்குமா? இல்லை. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, தேவன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். அவர் போகிற இடம் எருசலேம், அவர் நினைத்தது எருசலேம். அந்த வழியாய் போகும்போது அந்த செய்தி அறிந்த அருமையான அந்த குஷ்டரோகியம் உள்ள அந்த மனிதர்கள் இயேசுனுடைய அந்த அன்பை, இயேசுனுடைய அந்த அற்புதத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய சுகத்தை, அவர் கொடுக்குற சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி ஆவலோடு கடைசி கட்ட நேரத்தில் அவங்க உரத்த சத்தமாய் இயேசுவை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்பொழுது அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரிகளுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். என்னமே இல்லைங்க. இந்த உரையாடல்ல அவங்க இயேசுக்கும் அவர்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ட் இருக்குன்னு தெரியல. ஆனால் அவங்களுடைய சத்தத்தை இயேசு கேட்டார். இயேசு உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய ஜபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். ஒரு அங்கலாய்ப்பை அறிகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு கூக்குரலை அவர் கேட்டு கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தால் நாம் தள்ளப்பட்டிருக்கலாம், உங்கள் உறவினர்களால் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனாலும் உங்கள் சத்தம் வலிமையானது. அந்த வலிமையின் சத்தத்தை நீங்கள் பயன்படுத்தியே ஆக வேண்டும். இந்த குஷ்டரோகிகள் அவருடைய சத்தத்தை வலிமையோடு பயன்படுத்தினார்கள். தான் வாழ்க்கையை தீர்ப்பு முனையாக வேண்டும் என்று அவங்களை சிந்தித்தார்கள். அதற்காக அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு பார்டர், அந்த எல்லைக்கு உன்னுடைய போராட்டு இவ்வளோ, இந்த கோட்டு வழி தான் நீ போராடணும். இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, இந்த எல்லை தாண்டி நீ வரக்கூடாது. உன் சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? உனக்கு 1000 சட்டங்கள் உன்னை கொண்டு வந்து கடவுளையே பார்க்கக்கூடாதபடி, கடவுளை ஆராதிக்க கூடாதபடியான 1000 தடைகள் உனக்கு வந்தாலும் உன் சத்தத்தின் வலிமையை கடவுளுக்கு வெளிப்படுத்து. நிச்சயம் ஆண்டவர் உன் சத்தத்துக்கு செவி சாய்த்து உன்னுடைய ஜபங்களுக்கு, உன்னுடைய வேண்டுதலுக்கு அவர் நிச்சயம் பதில் தருகிறவராக இருக்கிறார். எவ்வளோ அவருடைய அற்புதத்தை கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா அது எந்த மாதிரி பேட்டர்னில் போகுதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம அதை அறிவு கூட தெரியாது. ஒருவேளை நம்ம வேணால் ஆசைக்கு பார்க்கலாம். அவர் மேலே வைத்திருக்கிற அன்புனால நம்ம அந்த மனவாஞ்சியோடு அதை பார்த்து நம்ம டீட்டெயில் எடுக்கலாம். எதற்குன்னா, எங்கள் அப்பாவுடைய எங்கள் அப்பா எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் எனக்காக எப்படியெல்லாம் என் மேலே அன்பு வைத்திருக்காருன்னு சொல்லி நம்ம ஒரு டீட்டெயில் எடுக்கலாம். இப்படி தான் சொல்லிட்டு நம்ம அந்த கடமை நமக்கு இருக்குது. அந்த அன்புடையவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த டீட்டெயில் எடுத்து கடவுளை நம்ம ஆராதிக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம இந்த பகுதியை நம்ம தியானிக்கிறோன்னா இது ஒரு டீட்டெயில். இதை தியானிக்கும் போது அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது நிமித்தம் நம்ம கடவுளை ஆராதிக்கணும். எவ்வளோ எந்த மாதிரியான எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை வந்து மீட்கிறாரு, மறுவாழ்வு கொடுக்கிறார். அவருக்கு ஒரு எல்லை கிடையாது, அவருக்கு ஒரு லிமிட் கிடையாது. அவர் எந்த ஆங்கிள் அவரை நம்ம எந்த ஆங்கிள் நம்மளை எப்படி அவர் நம்மளை வந்து உருவாக்குவார், எப்படி நம்மளை பயன்படுத்துவார் என்று நமக்கு தெரியாது. எப்படியாகிலும் அவருக்கு எந்த வகையிலாவது, எந்த மாதிரியான சூழ்நிலையிலாவது இந்த உலகத்தில் இருக்கிற அறிவை பார்த்தே நம்ம என்ன பண்ணுறோம், மங்கி போயிருக்கோம். இந்த அறிவே நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இந்த அறிவினுடைய உச்சத்தை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியல. அவ்வளோ மந்தமுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். இன்னும் நம்ம கடவுளுடைய அந்த
வார்த்தையில் நாம் மூழ்கி அவர் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் மனுஷர் மத்தியில் தன்னுடைய அன்பையும் வல்லமையையும் தன்னுடைய சிருஷ்டிப்பையும் இந்த உலகத்தில் எப்படி படைத்திருக்கிறார், எப்படி அதை ஒருங்கிணைத்திருக்கிறார், எப்படியெல்லாம் அதை உருவாக்கி இருக்கிறார்னு சொல்லி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத காரியத்துக்கு நம்ம நேரத்தை என்ன பண்ணுறோம், செலவு செய்து கடைசியாக நம்ம தேவனை மறக்கிறவர்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவருடைய நேசத்தினுடைய அடையாளமாக நாம் இருக்கிறோம். ஆகையினால நாம் அவருடைய பிள்ளைகளாக சாட்சியாக இருந்து அவருடைய நாமத்தை சொல்லி உரத்த சத்தமாய் துதித்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.